ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கல் வந்து நல்லபடியா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நாங்க இந்த வருஷம் வந்து தைப்பொங்கல் வைக்கலங்க அம்மா வீட்ல. ஏன்னா, என் தங்கச்சிக்கு வந்து குழந்தை பொறந்திருக்கு. அதனால 3 மந்த்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வருஷம் அம்மா வீட்ல தைப்பொங்கல் வைக்கல. மாட்டுப் பொங்கலுக்கு எப்பவுமே மாமாங்க வீட்டுக்கு போயிடுவோம். முந்தின நாளே கிளம்புறதா தான் இருந்தது. அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளம்பியாச்சு. ஆதி வந்து இந்த 1 வீக்காவே மாட்டுக்கு எப்ப ஹாப்பி பர்த்டே வரும், எப்ப அத குளிக்க வைக்கணும், மாமா வேற அது கொம்புக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும் எல்லாம் சொல்லிட்டாரு. அவனால வந்து எப்படா அந்த நாள் வரும் அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நீ வந்து குளிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆதி. நீ தான் குளிச்சுடணும் தேய்ச்சு. அங்க வேற கொல்லாத்தாலாம் ரெடி ஆயிடுச்சு பாரு. எப்பவும் ஈவினிங் தான் பொங்கல் வைப்பாங்க. இந்த வருஷம் சரி அவருக்கு ஒர்க் வந்து 2:00 மேல ஸ்டார்ட் பண்ணணும். அதனால அதுக்கு முன்னாடியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மார்னிங்கே பொங்கல் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோங்க. இது பார்த்தீங்கன்னா குருவி கூடு சின்ன மரத்துல குட்டியா கட்டி இருந்துச்சு வீட்டுக்கு முன்னாடி. இந்த ரோஸ் செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னாடி ரொம்ப பூத்து குலுங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து ரோஸே காணோம் அந்த செடியில. வந்ததும் பெரியமாமா வீட்டிலேருந்து சப்போட்டா கொடுத்து விட்ருந்தாங்கங்க. எனக்கும் என் தம்பிக்கும் சப்போட்டானா ரொம்ப பிடிக்கும். வந்ததும் அதை சாப்பிட்டு என் தம்பிங்க வந்து இங்கே அந்தந்த ஊரில் அந்தந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய போட்டியெல்லாம் வைப்பாங்க. அதுக்கு தான் போயிருந்தாங்க. போயிட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து கோலம்லாம் போடுறக்கு ஒரு அளவுக்கு தான் வருங்க. ரொம்ப பெரிய கோலம்லாம் எனக்கு போட தெரியாது. வந்தோன்னே அவன் கோல போட்டி வச்சாங்க. நீயும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நீயும் சேர்ந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சிட்டு இருந்தான். ஏண்டா சரு நீ தானே இந்த சாணியெல்லாம் தேய்ச்சி கழுவி விடுவ, அப்படிதானே? எங்க எப்படா அண்ணனுங்க வருவானுங்க மாட்டை கூட்டிட்டு போய் குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. தம்பிங்க வந்ததும் சாப்பிட்டு மாட்டை எல்லாத்தையும் வாய்க்காலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டோங்க. அதை குளிக்க வைக்கிறதுக்கு நீதான் தேய்ப்ப, நான் தான் தேய்ப்பேன், நான் தான் தண்ணி ஊற்றணும், நீ தான் தண்ணி ஊற்றணும்னு ஒரே சண்டை அவங்கக்குள்ள. கடைசியில் அவங்க மேலேயே தண்ணி ஊற்றி எல்லாம் நனைஞ்சிட்டு வந்தாங்க. ஆதிக்கு வந்து விவரம் தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு மாட்டு பொங்கலுங்க. அவளுக்கு எப்படி இருக்கும் என்ன பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. இந்த வருஷம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. மாடெல்லாம் கழுவி கொண்டு வந்து கட்டினதுக்கப்புறம் அதுக்கு வந்து மூக்குனங்கயிறு வந்து புதுசு மாற்றிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நனைஞ்சிட்டு வந்தாச்சு. எல்லாரும் குளிச்சு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வருஷம் ஆதியை முன்னாடி நிப்பாட்டி தாங்க பொங்கல் வச்சாங்க மாமா வீட்டில். கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று அவ தான் பண்ணா. இங்கே மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையில் மாடெல்லாம் குளிக்க வச்சுட்டு அது கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அது புது கயிறெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோங்க. இங்கே வந்து எங்கள் சைடு வந்து பொங்கல் வந்து எந்த திசையில் பொங்குதோ அதுக்கெல்லாம் ஒரு பலன் வச்சுருப்பாங்க. அது எந்த சைடு பொங்குதோ அதை பொறுத்து தான் அந்த வருஷம் வந்து அமையும் அதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வருஷம் வந்து பொங்கல் வந்து நல்ல திசையில் ரொம்ப நல்லா பொங்குச்சு. பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்குனதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டு அரிசி போடுவோங்க. பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்கினதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்து எந்த இடத்துல சாமி கும்பிடுறோமோ அங்கே வந்து கோலம் போடுவோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என் பொண்ணு நானும் கோலம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் வந்து கோலப்பொடியை வாங்கிட்டு வந்து வரைஞ்சிட்டு இருந்தா. அதுக்கு வாழைப்பழம், தேங்காய், பூ எல்லாத்தையும் வச்சு அவளும் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தா.
அப்பப்போ வந்து எங்களையும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவள விட நாங்க நல்லா போட்டுட்டு இருக்கோமா என்னன்ட்டு. எங்களுக்கே ஒரு அளவுக்கு தான் தெரியும். அத வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். கோலமெல்லாம் போட்டு முடிச்சதும், சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, பச்சரிசி பொங்கல் வெந்ததும், இது மாரி 3 இலை போட்டு, அதில பச்சரிசி பொங்கல வச்சுட்டு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், அப்புறம் கரும்பு சர்க்கரை வச்சு சாமி கும்பிடுவோங்க. தைப்பொங்கலுக்கு தான் சக்கரை பொங்கல் பண்ணுவோங்க. ஆனா மாட்டு பொங்கலுக்கு வந்து இது மாரி வெள்ள பொங்கல் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், கரும்பு சர்க்கரை வச்சு தான் சாமி கும்பிடுவோம். அதுக்குள்ள அப்படி கொண்டு வச்சுட்டு அப்படி கொண்டு வச்சுட்டு அப்படி கொண்டு வச்சுட்டு இன்னொன்று வாங்கி அதுக்கு வச்சு ஆதி வந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவ தான் பண்ணிட்டு இருந்தா. பொங்கல் வைக்கிறது, வாழைப்பழம் வைக்கிறது, கரும்பு சக்கரை வைக்கிறது எல்லாமே அவ தான் பண்ணிட்டு இருந்தா. பக்கத்துல என் தம்பி பாத்தீங்களா, நான் போட்ட கோலத்துக்கு வந்து கலர் குடுக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில கலர் கொடுத்துட்டு இருந்தான். ஓகே. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சோங்க. சாமி கும்பிடும்போது ஒரு 12 ஆயிடுச்சு. சலம்போடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு செய்ய மறந்தறியேன், வளர்ந்தெங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். சாமி கும்பிட்டதும் மாட்டை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து அதுக்கு காலெல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கு கற்பூரம், சாம்பிராணி புகை இதெல்லாம் காட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம படப்பு போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா 3 இலை, அதில் ஒரு இலையை எடுத்து மாட்டுக்கு கொடுப்போம். ஆதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாட்டுக்கு வந்து ஹாப்பி பர்த்டேங்க. அவளுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, மாட்டுக்கு வந்து கொம்பு இல்லை, பெயிண்ட் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம். அப்புறம் பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறவங்க மாட்டுக்கு போய் அங்கே போய் பெயிண்ட் எடுத்துட்டு போய் அவங்க மாட்டுக்கு வந்து கொம்பில் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தா. இப்போதான் தெரியும். இப்படி போய் இப்படி வா, கால் கால போட்டு நீ கால் போகிறோம். சந்தனம் வச்சிருக்கேன். குங்குமம் வைக்கலையாம்மா? எங்க சாமி குங்குமம்? பயப்படாமல் கொடுக்கணும். பக்கத்தில் போய் கொடு. ஆதிக்கு வந்து மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்கணும்னு ஆசை, ஆனா கையில கொடுக்க பயந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்ல வாழைப்பழத்தை வச்சு கொடுத்தாங்க. இந்த மாட்டுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சதும் இதை கொண்டு போய் கட்டிட்டு அப்புறம் அடுத்த மாட்டை பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு கொண்டு போய் நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்தா. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதும் பொங்கல் எடுத்துட்டு போய் அதில் வந்து பழம், கரும்பு சக்கரை எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா பிழைஞ்சு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டோம். இந்த வருஷம் பொங்கல் வந்து அதுவும் மாட்டு பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாரும் சேர்ந்து பண்ணதுக்கு. அம்மானால வர முடியலை, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதும் கடைசியில் ஆதி அழுகங்க. மாமா வீட்டில் வந்து இன்னொரு கண்ணுக்குட்டி இருந்தது, அது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதை வேணும்னு சொல்லிட்டு ஒரே அழுக கடைசியில். அதுக்கப்புறம் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் சாப்பிட வச்சு பக்கத்தோட்டத்தில் இருக்கிறவங்க கண்ணுக்குட்டியை போய் கொஞ்ச நேரம் பார்த்து அது கூட விளையாடிட்டு வந்தாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து நாங்கள் வரும்போதே காலையில் வரும்போதே அத்தை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சாம்பார், அரசனிக்காய் போட்ட சாம்பார் வச்சுருந்தாங்க, கேரட் பீன்ஸ் பொரியல், வடை, பாயாசம், அதுக்கப்புறம் வந்து புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரசம், தயிர் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொல்லாத்தாவும் கொள்ளு பேத்தியும் 2 பேரும் ஜல்லிக்கட்டு உட்காந்து பார்த்துட்டு மாட்டை பிடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. எங்களுக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு டே இப்படி தான் போச்சுங்க.
நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.